பண்ணலாம். உட்காரு. பரவாயில்ல, உட்காரு. டேய் அப்பா அப்பா அம்மாக்கு எப்படிப்பா இருக்கு? நீ எதுடா இங்க வந்த? அம்மா செத்துட்டால உசுரோடு இருக்கான்னு பார்க்க வந்தியா இல்ல மிச்சம் மிச்சம் இருக்கிற உசுர புடிய போலான்னு வந்திருக்கியா? அப்பா மானம் கட்டுவேன். இதெல்லாம் ஒரு புறப்பாடா? சத்தியமா சொல்றேன்டா, உன்னை புள்ளியா பெத்ததை நினைச்சு இன்னைக்கு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன்டா. அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு ரயில்ல அடிபட்டு செத்தான்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடுனியே, அன்னைக்கு அவனுக்கு பதிலா நீ செத்து தொலைஞ்சிருக்கான்டா. அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சிருக்கும். என்ன வேணாலும் எனக்கு திட்டுங்கப்பா, நான் முதல்ல போயிட்டு அம்மாவை பார்க்கணும். கொலை விழுண்டா. போன் பண்ணா எடுத்து பேச மாட்டேங்கிற, நீ எதுக்குடா என் பொண்டாட்டி பார்க்கணுன்ற? அப்பா என்ன அப்படி கூப்பிடாதுன்னு அப்பவே சொன்னல. இங்க பாருடா, ஒழுங்கு மருதே என் பேச்சை கேட்டு ஒழுங்கா நடக்குதுடா சொல்லு. இல்ல எனக்கு அந்த காயத்ரி தான் முக்கியம்னு சொல்லி அவளை நம்பி நாசமா போனன்னு வச்சுக்க. ஒழுங்கு மருதே இப்பே கிளம்பு. அப்பா கோமதிம்மா, கோமதிம்மா, ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க நல்லா ஆயிட்டீங்க. இருங்க, உங்களை பார்க்க வர சொல்றேன். சீக்கிரம் போங்க. அப்பா, டாக்டர் அம்மாக்கு எப்படி இருக்கு? டாக்டர் கோமதிக்கு என்னாச்சு? நல்லா இருக்கல்ல? நார்மலா ஆயிட்டாங்க. ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன், நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சரி டாக்டர். வாங்க. கோமதி, 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 கோமதி. இப்பதான் டாக்டர் பார்த்துட்டு வந்தேன். உனக்கு ஒண்ணு இல்லையா? நீ தைரியமா இரு. அத்தை எப்படி இருக்கீங்க? அத்தை சமந்தியம்மா நல்லா இருக்கீங்களா? அம்மா உனக்கு ஒண்ணும் இல்ல. ஏமா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதா? பாரு இப்ப எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. எப்பவுமே பழசெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அதனால தானம்மா இப்படி எல்லாம். எதுக்கு இந்த அவஸ்தை? பாரு கடைசியில ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆகிற லெவலுக்கு வந்துருச்சு. அத்தை, நீங்க பாய்சன் சாப்பிட்டதா சொன்னாங்க. அத பதறி அடிச்சு ஓடி வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணி சொன்னாங்க ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு. உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். வீட்டுல விசேஷத்தை வச்சுக்கிட்டு உடம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? எதுக்கு சம்பந்தியம்மா மீந்து போனதெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சம்பந்தி. ஏன்னா இப்ப என் உயிர் மேல எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ஐயோ, என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலம்மா. சாவு நெருங்கி வரவங்களுக்கு ஆண்டவர் சில அறிகுறிகளை காமிப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் அந்த மாதிரி சிலது தென்படுது. என்னன்னு கேட்டா எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா
ரொம்ப நாளெல்லாம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். கோமதி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? ரொம்ப பயமா இருக்குங்க. நெஞ்சா மனசா புத்தியான்னு எனக்கு பிரிச்சு யோசிக்க தெரியல. எங்கேயும் சூரிய கல்யாணத்தை பார்க்காம நான் போயிடணும்னு எனக்கு பயமா இருக்குங்க. கல்யாணத்துக்கு அதிகமான நாள் இல்லைன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஆனா எனக்கு அதிக நாள் இல்லைன்னு எனக்கு தோணுது. கோமதி, அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு ஒண்ணும் ஆகாது. சம்பந்திமா, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். நீங்க முதல்ல கம்ப்ளீட் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நல்ல காரியம் நடக்கிறப்போ ஏன் அத்தை இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? எனக்கும் பயமா தான் இருக்கு. உங்களோட கல்யாணத்தை பார்க்காம போயிடுவேணுங்கிற பயம். பாரு எப்படி என் மனசு படப்பட நடிச்சுக்குதுன்னு பாரு. என் மனசுக்கு ஏதோ தப்பாவே படுதுமா. எங்க 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 என் பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்காம போயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்ப வாய் மூட போறியா இல்லையா? நான் சீக்கிரமா கண்ணை மூடிடுவேன், அது மட்டும் எனக்கு தெரியுது. போதுமா, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. உனக்கு என்ன? இப்ப சூர்யாவோட கல்யாணத்தை பார்க்கணும், அவ்வளவுதானே? எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். வனிதா, எங்கம்மா போற? வந்துடுறேன்ப்பா, இருங்க. நீங்க வர ரைட் எடுத்துக்கோங்க. சுப்பு, சுப்பு, ஐயோ எங்க போயிட்டான்னு தெரியலையே. அக்கா, என்னம்மா? இவங்களாம் எங்க போனாங்கன்னு தெரியுமாக்கா? யாரும் மருந்து குடிச்சிட்டாங்கன்னு போன் வந்ததுன்னு சொல்லி இப்பதான் ஹாஸ்பிடல் போனாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு ஏதாவது தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, வேணா போன் பண்ணி கேட்டு பாருமா. வண்டி எடுங்க. அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. உட்காருமா. சீக்கிரம் போங்க. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதம்மா. இப்ப என்ன பெருசா ஆயிப்போச்சு, இப்பயே கல்யாணம் பண்ணணும்னு வளரிட்டு இருக்க? நீ பேசாதடா. எப்ப அவ சாவுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாலோ இதுக்கு மேல கல்யாணத்தை தள்ளி போடுறதுல அர்த்தமே இல்ல. சம்மந்தி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இதுல சம்மதமா? இப்படி திடீர்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. 4 நட்சத்திரம் பார்த்து முகூர்த்த தேதி குறிச்சு வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படி சம்பந்தி, நான் ஒண்ணு சொல்றேன். சுப்புவை எப்ப நான் முதல்ல பார்த்தனோ அன்னைக்கு என் மனசுக்குள்ள இவளுக்கும் என் பிள்ளைக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி பார்த்துட்டேன். மனசுக்குள்ள நடந்தது கண்ணால பார்க்க விரும்பிதான் இதை நான் கேட்கிறேனே தவிர
வேற எதுக்கு எந்த காரணமும் இல்லை. எனக்கு வாழணுங்கிற ஆசையெல்லாம் சத்தியமா இல்லைங்க. ஆனா என் புள்ள நல்லா வாழணுங்கிற நினைப்பு மட்டும் இருக்கு. சுப்பு என் வீட்டு ராணியா வந்து உட்காரணும்னு எனக்கு கனவு இருக்கு. இப்படி ஒரு மனசு யாருக்குமா வரும்? என்னங்க, நாள் என்ன நட்சத்திரம் என்ன, சம்பந்தி அம்மாவுக்கு சரின்னு பட்டா இப்பவே கல்யாணத்தை வச்சுக்குவோம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நீ சொன்ன சரிதான். என்ன என் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சா அதுவே எனக்கு போதும். போதுமாடா? பொண்ணோட அண்ணா அண்ணிய சம்மதிச்சிட்டாங்க. அப்புறம் உனக்கு என்னடா? அப்பா, சூர்யா, உங்க அம்மாவோட கடைசி ஆசை இதுன்னு நினைச்சுக்கூட உன் கல்யாணத்தை பார்க்காம நான் செத்து போயிட்டேன்னா. வாய மூடுமா. இப்ப நீ என்ன ஹார்ட் அட்டாக் வந்து சாகர நிலைமையிலயா இருக்கு? என்ன சூர்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தை கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை இப்ப நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல என்ன தப்பு? அம்மா, தாலி வாங்கிட்டு வந்திருக்கேன். சூர்யா, இந்த தாலிய சுப்பு கழுத்துல கட்டுடா. மாட்டேன்னு சொல்லாதப்பா, என்னால தாங்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, இது என்னோட கடைசி ஆசை. வாபா சூர்யா, நான் உயிரோட இந்த ஹாஸ்பிடலை விட்டு வரணுமா இல்லையா? சொல்லு. உனக்கு அம்மா வேணுமா வேண்டாமா? அப்படி வேணும்னா இந்த அம்மா சொல்றத நீ கேளு. தாலி கட்டு. என்னம்மா நீ? அப்போ மாட்டல, இந்த அம்மா வேண்டாம் இல்ல? அம்மா சொல்றது நீ கேட்க மாட்டல? நான் உயிரோட இருக்க வேண்டாம் இல்லடா? நான் செத்துறேன்டா. நான் செத்துடுறேன். அத்தை ப்ளீஸ் அத்தை.
அம்மாவை வேண்டான்னு சொல்லிட்டல. மா போதும்டா, நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். தபார் சூர்யா, ஒரு புள்ளையா நீ இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்ல. முத உங்க அம்மா உங்ககிட்ட இதை கேக்குறா. அவன் மேல உனக்கு உண்மையிலேயே பாசம் இருந்துச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு ஒழுங்கா சுப்பு கழுத்துல தாலியை கட்டு. அவ பண்ண மாட்டாங்க, அவன் தாலி கட்ட மாட்டாங்க. நான் உயிரோட இருக்கிறதே அவனுக்கு பிடிக்கலங்க. விட்டுருங்க, நான் செத்து போறேன். டேய் போடா, போய் கட்டுறா. சூர்யா, இந்த பக்கம் வாடா. வாப்பா. போடா. ஐயர் இல்ல, மந்திரம் இல்ல, மேல சத்தமும் இல்ல. ஆனா என் மனசு நிறைஞ்சிருக்கிற நேரம் இது. வாழ்க்கையில நான் ஒரு சொட்டு புண்ணியமாவது செஞ்சிருக்கேன்னா அது அப்படியே உங்க 2 பேருக்கும் தாரவாக்குறேன். நீங்க 100 வருஷம் சந்தோஷமா சீர சிறப்புமா இருப்பீங்க. இந்த அம்மா மனசு குளிர இந்த தாலிய இவ கழுத்துல கட்டுடா. கட்டுப்பா. கட்டு சூர்யா. டேய் வாங்கடா. கட்டு. இந்த கட்டுப்பா. கட்டுப்பா செல்லம்.